நாட்டில் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் தான் பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசு மோசடி அரசு ஏவாதே ஏவாதே காங்கிரஸ் நாங்கள் விட மாட்டோம். ராகுல் காந்தி கைது செய்த பிஜேபி அரசு மோடி அரசு சர்வாதிகார அரசு மோசடி அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் காரர்கள் கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம். அடக்குமுறையை விடமாட்டோம் விடமாட்டோம். மாணவர்கள் மீது அடக்குமுறையை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு சர்வாதிகார அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தி கைது கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம். எதாச்சிகாரத்தை ஏவல் செய்ய எதாச்சிகாரத்தை ஏவல் செய்ய காங்கிரஸ் நாங்கள் விடமாட்டோம். மாணவர்கள் மீது வன்முறையை ஏவாதே ஏவாதே. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இந்திய திருநாட்டில் உள்ள மாணவ செல்வங்கள் தான். அந்த மாணவ செல்வங்களை அளிக்கக்கூடிய வகையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாசிச பாஜக அரசு கல்விக் கொள்கையை முற்றிலும் சீரழித்து விட்டது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின்ஸ்லாம் லீக் அவுட் ஆகுது. அதை திருப்பி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி அதையும் லீக் அவுட் பண்ணுறாங்க. இதில் என்ன உள்நோக்கம்னா பணக்கார மாணவர்களுக்காக அது உதவி செய்யக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஏழை எளிய மாணவர்கள்லாம் மிகவும் கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. பல பேர் தற்கொலை முயற்சி செய்து தற்கொலைக்கு உண்டாகி இறந்தும் போயிருக்காங்க. நாட்டில் உள்ள மாணவர்கள்லாம் இப்படி இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாயின் எதிர்வரும் காலத்தில் இந்திய நாடு வளர்ச்சி ஆடாது. இந்த 12 வருஷத்தில் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இந்த பிஜேபி அரசு தீட்டவில்லை. மாறாக இந்த நாட்டை கொள்ளையடிக்கும் விதமாக என்னென்ன இடத்துல வருமானம் வருமோ அந்த வருமானத்துக்குரிய வகையில் பார்க்குறாங்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை. குறிப்பாக இந்த மாணவ செல்வங்களை அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு முறையற்ற கல்விக் கொள்கைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு கூட இந்த அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. அந்த போராட்டத்திற்கு என்ன தேவைகள் என்பதை குரல் கொடுத்து கேட்கவும் இல்லை. மாறாக அவங்கள கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக நீங்கள் தான் உங்கள் டிவிலலாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ மோசமாக கொடூரமாக கொலவெறி தாக்குதல் மாதிரி போலீஸையும் இராணுவத்தையும் வச்சு கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. இதை பார்த்த இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெகுண்டு பார்லிமெண்ட்லேருந்து இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேணும் என்று கேட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண இடத்துல அவரை எவ்வளோ மோசமாக அந்த மாணவர்களை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி ராகுல் காந்தியும் அவ்வளோ அதுக்கு மேலே மோசமாக அவர் முகத்துலலாம் காயம் வர மாதிரி உள்காயங்கள் என்ன இதுன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்த நீங்கள் அனுப்பின ஃபோட்டோ வீடியோவை பார்த்து சொல்கிறோம். முகத்தில் கீறல் இருக்குது, முதுகுலலாம் கொஞ்சம் அடி இருக்குது. உள்காயங்கள் என்னன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இது மாதிரி எங்கள் தலைவருக்கே இந்த நிலைமைனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு புரட்சிகள் நடந்திருக்கு நம்ம இந்திய திருநாட்டில். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் இருக்கக்கூடிய புரட்சின்றது ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் மேலே கை வச்ச எந்த அரசாங்கமும் எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த தேசத்துலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசை தூக்கி எறியக்கூடிய ஒரு தைரியமான மாணவர்கள் இங்கே இந்திய நாட்டில் வந்திருக்காங்க. அவங்களால இந்த அரசு விரைவில் தூக்கி எறியப்படும். இந்த நாட்டு மக்களின்
நலனுக்காகவும் நாட்டு மக்கள் நாட்டின் நலன எதிர்காலத்தின் மாணவர்களுக்கு உரிய நல்ல அரசாங்கத்தை கொடுப்பதற்காக எங்கள் தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விரைவில் தலைமையேற்பார். நன்றி.